அனைவருக்கு வணக்கம். 7ஆம் வகுப்பு இயல் 1 விருந்தோம்பல். தமிழருடைய பண்பாட்டுகளிலே சிறந்தது இந்த விருந்தோம்பல். முதன்மையாக கருதப்பட்டது. தமக்கு இல்லாவிட்டாலும் அடுத்தவர்களுக்கு உணவளித்து மகிழ்ந்த காட்சிகள் நம்முடைய இலக்கியங்கள் அதிகமாக பேசப்படுகின்றன. இந்த பாடலில் கொடுக்கப்பட்ட பாடலில் கடையேழு வள்ளல்கள் ஒருவரான பாரி மன்னனுடைய புதல்வர்களான அங்கவை சங்கவை பாணர்கள், அதாவது புலவர்கள் வறட்சி நிறைந்த காலத்தில் கையேந்தி நிற்கும்போது அவர்களுக்கு உணவளித்த காட்சியை தான் இந்த பாடலாக மூன்றுரை அரையனார் இதை தொகுத்துள்ளார். மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலகில் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினால் ஒன்றாகு முன்றிலோயில். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்திலும் இந்த பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோர்கள் இந்த பாணர்கள் இறந்து நிற்கும்போது உலைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு அள்ளி தந்துள்ளனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை இந்த பாடல் மூலம் அறியலாம். இந்த பாடலில் கொடுத்துள்ள பழமொழி ஒன்றாகு முன்றிலோயில் என்பதாகும். அதாவது ஒன்றுமில்லாத வீடு எதுவுமே இல்லை என்பது பொருளாகும். இந்த பாடலை இயற்றியவர் மூன்றுரை அரையனார். பழமொழி 400 நூல் ஆசிரியர் ஆவார். இவர் கிபி 4ஆம் நூற்றை சேர்ந்தவர். பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமயத்தை தழிவர் என்பது அறிய முடிகிறது. பழமொழி 400 பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்று பெயர் பெற்றது. இந்த பாடலை நாம் இப்போது பாடலாக பார்ப்போம். மாரியொன்று இன்றி வரந்த காலத்தும் பாரி மடமகள் மாண்பகக்கு நீருலையில் பொன் திறந்து கொண்டு புகாவ நல்கினார் ஒன்றாக முன்றிலோயில் மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீருலையில் பொன் திறந்து கொண்டு புகாவ நல்கினார் ஒன்றாக முன்றிலோயில்